ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி 5ஆம் நாள். எப்பவும் போல் கீழே வாசல் தொளிச்சிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்ட்டு மேலே விளக்கெடுக்க வந்திருக்கேன். விளக்கு இருந்தால் பின்னாடி இருக்குது. இப்போ அந்த விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கோலெல்லாம் போட்டு விளக்கேற்றிட்டு மேலே விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடலாம். நம்ம கோலம் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக மனம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே பாருங்கள். வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுறேன். கோலம் எல்லாம் போட்டு கீழே விளக்கேற்றிட்டு இப்போ மேலே வந்திருக்கேன். மேலே இப்போ நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உண்டான வேலைகளை நம்ம என்னென்னன்றதை பார்க்கலாம். சரியா? பாருங்க. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. இங்கே பாருங்களேன், புதினா எவ்வளோ பச்சை பசேர்னு துளுத்து வந்திருக்குது. நம்ம வாங்குகிற புதினாவை அந்த தண்டெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வளரும். சில இது தான் பட்டு போகுமே தவிர மிச்சம் இது எல்லாமே நல்லாவே வளரும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக இதுவாகும். பெரிய தொட்டி இல்லாட்டாலும் இந்த மாதிரி சின்ன கப்பு மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம், நல்லா அழகாக இருக்கும். இதை ஒன்று உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன், நேற்று தான் வச்சேன். நல்லா இருக்குதா? இந்த பச்சைக்கும் இந்த ரெட்டுக்கும் சூப்பராக இருக்குல்ல. மருதாணி செடியும் அதே மாதிரி தான். நான் மருதாணி செடி வேறு ஒரு இடத்துலேருந்து பிடுங்கிட்டு இலையை உருவி வச்சேன். அது ஒரு 4-5 தண்டாக இப்படி வச்சேன். பட் ஒன்று மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. இதுவும் நல்லா வளர்ந்து வருது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிக்கிட்டே வரேன். பார்க்கலாம், வளர்ந்து வந்துடும். அதே மாதிரி இது ஒரு கீரை,
பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஓமத்திரம் இலை இருக்குது. இதுவும் நல்ல க்ரீனிஷாக சூப்பராக இருந்துக்கு பாருங்க. அப்புறமா இந்த பக்கம் அப்படியே துளசி இலை வந்து நம்மக்கிட்ட ஒரு 3-4 தொட்டியில் இருக்குது. இந்த கீரையில் வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பூ வந்து பூக்கும். பிங்க் கலர் பூ வந்து பூக்கும். இப்போ வந்து கொஞ்சம் காலைல டைம்னால இதுவாக இருக்குது. கொஞ்சம் பகல் டைமில் கொஞ்சம் சின்ன பூ தான், பட் நல்லா விரிஞ்சிருக்கும். இது எல்லாமே அந்த கீரை தான். இந்த இதில் கூட அந்த பிங்க் கலர் பூ இருக்குது பார்த்தீங்களா? அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன். நான் மேலே நிற்கிறேன் 3rd ஃப்ளோரில். ஜூம் பண்ணால் கிளாரிட்டி இல்லை, பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குல்ல. சின்ன குளமாக இருந்தாலும் அழகாக இருக்குது.